வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 உடல் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்னென்னா, அந்த 3 உடல் பற்றி கொஞ்சம் பேசிக் நம்ம தெரிஞ்சிட்டாலும், இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசிக்காக அதாவது என்னென்னா, இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அனுபவம் வேறு வேறையாக இருக்கலாம். நீங்கள் வேறு ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் அதோட சிலபஸ் என்ன, அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு நமக்கு எந்த நிலையில் இருக்கோம், நம்ம இப்போது இன்னும் ஆன்மீகத்துக்குள்ளேயே வரல, நான் இன்னும் இந்த வாழ்வியல் சார்ந்த இதிலே நான் ஆனந்தமாக இன்னும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் அது பத்தலை, இன்னும் நான் வாழ்கிறதுல என்ஜாய் பண்ணுறது நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் முழுமையாகிட்டு இந்த பக்கம் வரேன், இல்லைன்னா அங்கேயும் இங்கேயும் நான் பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற பக்குவத்துக்கு இந்த மாதிரி கருத்தெல்லாம் நமக்கு தேவை. அப்போது நீங்கள் இயல்பாகவே ஒரு மனிதன் நீங்கள் என்ன செஞ்சாலும், நீங்கள் எந்த மாதிரி பயிற்சி பண்ணல, எதுவுமே பண்ணல, உங்களுக்குள்ள தீவிரம் இல்லை இல்லைனாலும் உங்களோட இன்றைக்கி இந்த தன்மையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய தன்மைகளில் நீங்கள் எந்த மாதிரி இருந்திருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. இன்னும் வர இதில் இப்போ பிறந்திருக்க காலத்திலேயே இன்னும் அடுத்து இந்த ரைட் நவுலேருந்து அடுத்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. இன்னொன்று, இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் யாரோ நடத்துகிறாங்கன்னு தெரியும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வகையில் பார்த்தா இது மொத்தத்தில் மாயை, ஒரு ஒரு பொம்மலாட்டம், ஒரு கண்ணாமூச்சி, ஒரு கேம், அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு கனவு, ஒரு மாயை, வாட்டவர் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அது உண்மை, அதே நேரத்தில் உண்மையும் இல்லை. அது எப்படின்னா, நம்ம பார்க்குற பார்வையில் அது மாற்றம் அடைஞ்சிரும். நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க. இப்போ இது பார்க்கும்போதெல்லாம் நான் பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் வச்சுக்கோங்களேன், கன நேரத்தில் திரும்ப அந்த டக்கு அப்படின்னு திரும்பி இது பார்க்கும்போதே வேறு மாறிடும். அப்போ நீங்கள் எதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இப்படி தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது இல்லையா. எனக்கே மாற்றங்கள் ஒரு 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 செகண்டுக்கு ஒரு ஒருக்கா நிகழ்ந்துகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள தன்மை என்னை காட்டாற்று வெள்ள மாதிரி எங்கே அடிச்சுட்டு போகுதுன்னு தெரியாத போது இப்படித்தான் செல்வோன்னு சொல்லி எப்படி ஒரு மேப் போட்டு கொடுக்குறது, ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு கொடுக்குறது. அதனால தான் பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களோட தேவைகள், உங்களோட இயக்கங்கள், உங்களோட அந்த வழிமுறைகள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணால் ஃப்ளோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மைக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல தான். நான் கூட நினச்சேன் இது என்ன பெரிய கம்ப சுற்றுறோம், அதென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் நானும் அந்த என்ன சொல்கிறது, அந்த அவசர கோளாறு, அந்த சிறுபிள்ளைத்தனமாக நினச்சது உண்மை தான். அப்போது ஒரு காலகட்டத்துலலாம் என்னென்னா, அதுதான் நிகழ்ந்துரும்ல, அதுவாக நகலும் இல்லை, நாம் எதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும், நாம் எதுக்கு தேடணும், இது எவ்வளோ மண்டை பிடிச்ச வேலையாக இருக்குது தெரியுமா, பார்க்க தான் ஒரு விதமான ஈஸியாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ப்ராசஸ் போகும்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்ன சொல்கிறது, ஒரு வற்றாத இது மாதிரி ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நான் எங்கே தான் கரை காண்றது, நான் எங்கே தான் முட்டி நிற்கிறதுனே தெரில. அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, திக்கற்று போயிட்டோமோ, கண்கட்டி விட்டு காட்டில் கண்ணை சுற்றி விட்ட மாதிரி எங்கெங்கே போயிட்டோமோ, ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு மயக்கம், ஒரு இந்த சூழ்நிலையில் வரும்போதெல்லாம் நமக்கு தாங்க பிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்க மாட்டாங்களான்னு ஏங்குகிற காலங்கள் வருது அந்த டைமில். அப்போ யாராவது வந்துட மாட்டாங்களான் இருக்குது. ஆனால் வந்தால் அது தவறாக போயிடுது. எப்போது நம்ம கடந்து வந்தபோது தான் நல்ல வேலை யாரும் வரல, நம்ம வந்திருந்தோம்னா அவங்க சைடு இழுத்துட்டு போயிருப்பாங்க, நாம் நம்ம யாருன்னே தெரியாமல் போயிருப்போம். புரியுதா உங்களுக்கு. அதனால தான் நீங்கள் யாருமே யாரோடதையும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறது. இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதார்த்தத்தை, இனிப்பு பதார்த்தத்தையோ காரமோ வாட்டவர், ஒரு சுவையோ இல்லை ஒரு பொருளையோ கொண்டு உங்கள் உணர்வு திறனில் கொண்டு வந்து தரதுக்கு நான் உங்ககிட்ட அதை நீங்கள் சுவைச்சா, நீங்கள் சாப்பிட்டா, நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எவ்வளோ பேசினாலும் அது புரியாது. ஆனாலும் ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் கடந்து வந்த பாதையில் நம்ம எங்கே விழுந்தோம், அதாவது லேசான பள்ளம் விழும்போது நானே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் என்னை மீட்டெடுக்க முடியாத அதி உத்தமமான ஒரு ஆழமான ஒரு பள்ளத்தில் விழும்போது யாராவது மீட்டெடுக்க வந்தால் ஒழிய நான் உள்ளே கிடக்கிறேன். அந்த உள்ளே கடந்த காலங்கள் எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு,
நான் 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 வந்து என்னெல்லாம் கதறினேன், அதெல்லாம் வந்து இன்னொரு உயிருக்கு, இன்னொரு இதுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், 2வது என்னென்னா, இப்படி போனால் ஈஸி தாங்க, இவ்வளோதான் அப்படின்னு இங்கேருந்து ஒரு கூவி சொல்கிறதுக்கு அந்த இயற்கையே கருவியாக பயன்படுத்துறதுனாலையும் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனிவே இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற என்ன மொத்த ஒரு கோர் பாயிண்ட்டாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்கள் பிளான் பண்ண தேவையில்லை. நீங்கள் சொல்லலாம், ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த குண்டலினி சக்தி எனக்கு உண்மைக்கே குண்டலினி சக்தி ஏறிச்சு இறங்குச்சு அதெல்லாம் ஒன்றுமே தெரில. இந்த உண்மையே சொல்லணுன்னா, ஆனால் நீங்கள் எப்படி ஏறிச்சு இறங்குச்சின்னு சொல்ல, ஆனால் இப்போ உங்களுக்கு அதை உணர்ந்துட்டீங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஒரு கொஸ்டினை. இப்போ முதுகுத்தண்டு உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே அப்படியே மேலே ஏறி பிக்சர்லாம் போடுறாங்கல்ல, ஒரு பாம்பு அப்படியே மேலே ஏறி வலது இடமாக ஒரு எஸ் பெண்டில் அப்படி சுற்றி அப்படி மேலே போய் அப்படி ஒரு தாமரை இப்படி டைங் மலர்ற மாதிரி வைக்கிறாங்க, அப்படி கலர்ஸ் வைக்கிறாங்கல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நான் கூட நினச்சேன் இப்படியா வருது, அப்படி ஒன்றும் இல்லையே. ஆனால் நம்ம வந்து அதுலேருந்து மேலே வந்த மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆழமாக பார்த்தா லைட்டாக ஸ்லைடாக அந்த பக்கம் வருது. ஆனால் அது வந்து எல்லாத்துக்கும் இல்லைனாலும் பொதுவானதை அந்த பிக்சரில் போடுறாங்க, புரியுதா? எல்லாத்துக்கும் இல்லாமல் சாம்பார் சாதம் எல்லாரும் இதில் செய்வாங்க, தயிர் சாதம் எல்லாரும் மாடலில் செய்வாங்க. தயிர் சாதம் பார்த்திங்கன்னா, தயிரை சாதத்தில் போட்டு குழச்சா அது தயிர் சாதம். அதில் நீங்கள் கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளித்தா அதுவும் தயிர் சாதம். கருவேப்பிலை இஞ்சி போட்டால் அதுவும் தயிர் சாதம். மஞ்சள் தூள் அதில் கொஞ்சம் போட்டுவிட்டால் அதுவும் தயிர் சாதம். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, தென் வந்துட்டு அதை வந்து தாளித்து கொட்டாமல் எல்லாம் பச்சையாக போட்டு அதில் ஃப்ரூட்ஸு, கிரேப்ஸு, பொமிகிரானட் போட்டால் அது ஒரு சுவை. அப்போது இந்த மாதிரி வந்து அதில் நீங்கள் தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவங்கவுங்க அது என்னது வெள்ளரிக்காய் போடுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறது உங்களோட இஷ்டம் இல்லையா? ஆனால் அதுக்கு பேர் என்ன? தயிர் சாதம். அதே மாதிரி தான் இங்கே தன்னை உணர்தல் ஓகே தான். ஆனால் இது இந்த மாதிரி பல ப்ராசஸில் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காண்டி தான் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண வேண்டியது. பொதுவாக வந்து அனுபவத்தெல்லாம் சொல்லக்கூடாது, அனுபவம் வந்து இதாயிரும், அதை போய் சொல்லிக்கிட்டு அப்போ வந்து என்னென்னா, கொஞ்சம் பேர் வந்து இதே சித்தர்கள் ஞானிகள் அனுபவத்தை சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்கிறேன்னு கூப்பிட போகிறாங்க. கொஞ்சம் பேர் ஆமாம் சொன்னால் என்னத்தான் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா, அவங்க உணர்ந்த பாதை அது, இவங்க உணர்ந்த பாதை அது. இப்போ படிக்கும்போதெல்லாம் சொல்லுவோம்ல, நம்ம படித்து படித்து காட்டுறத சொல்லிக் கொடுக்குறத படித்தா அவங்களுக்கே போயிடும், நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது சம் கேட்டகரி. அது உண்மைக்கே போகுதுங்கிறது உண்மை, சரி போகாதுங்கிறது உண்மை. அது எந்த மாதிரி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தும். அது என்கிட்ட வந்து 1000 கோடி வச்சுருந்தானா, நான் உங்ககிட்ட வந்து 1000 கொடுக்குறது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. என்கிட்ட இருக்கிறதே வந்து 1000 சாரி ஒரு 1000 அகெயின் உங்கள்கிட்ட 1000 கொடுக்குறதோ இல்லை அதுலேருந்து ஒரு 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 கணிசமான அமௌண்ட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது வந்து கஷ்டம்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, தனக்கு போக தான் அப்படின்னு கொடுக்குறது. ஆனால் அதையும் தாண்டி எல்லாம் கொடுக்குறது வேறு. நான் பேசுகிறது வந்து என்னென்னா, அந்த தன்மை ஆரம்பத்தில் ஏன் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அவங்க. 1 கோடி ரூபாய் இருந்தால் நான் உங்களுக்கு 1000 கொடுக்கலாம். என்கிட்ட 1000 இருக்குன்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிறதே வந்து 1000 தான் இருக்குது. அதை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது என்கிட்ட இருக்க மொத்தமாக அந்த அருள் தன்மை வலித்து வறட்சியாக்கப்படுது. அப்போ வந்து என்னென்னா, நான் நிலை குறைஞ்சி நானே எங்கடா கீழே விழுவேன்னு இருக்கு. எனக்கே கை கொண்டு நடக்கிறதுக்கு குச்சி வேணும். நான் எப்படி ஏதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு பற்றுக்கோளாக இருக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? அந்த தன்மை தான் நம்ம ஆன்மீகத்தில் சொல்கிறோம், புரியுதா? அதே இது வந்து நீங்கள் வந்து வண்டியாக வச்சுருக்கீங்க, ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பானை நிறைய நீங்கள் உங்கள்கிட்ட அருள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதில் ஒரு டம்ளரில் கோரி கொடுக்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் ஒரு டம்ளர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சக்தி இழந்து ஒரு என்ன தெரியாமல் போகக்கூடாதுல்ல. அந்த இதில் சொல்லப்பட்டது தான் இது. அது வந்து காலப்போக்கில் புரிஞ்சிடும். பொதுவாக இல்லைன்னு சொல்கிற கருத்தில் இது வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரி, அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நான் வந்து இப்போ நான் ரைட் நவ் நான் என்னோட அனுபவத்தை வச்சே சொல்கிறேனே. எனக்குள்ளே வந்து என்னென்னா மாற்றங்கள் நடக்குது. இப்போ நான் கோவிலை வந்து நான் கோவில் பார்க்கும்போது ஒரு ஆர்ப்பரிஞ்ச ஒரு இதோட ஒரு ஏக்கத்தோட இந்த ஒரு சுனாமி கடல்லாம் சுற்றிக்கிட்டு போகும்ல, அது மாதிரி நான் வந்து அந்த இறைவனை பார்த்துருக்கேன்.
அப்படியே அப்படியே நவகிரகங்கள், அப்படியே சந்திர சூரியன், அப்புறம் வந்து அந்த நால்வர்கள், அப்புறம் 64 நாயன்மார்கள், அதெல்லாம் அது வள்ளி தெய்வானை, அப்புறம் அங்கே இருக்க சிவன், அங்கே சக்தி சிவன் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, அப்புறம் வந்து அப்புறம் சனீஸ்வர பகவான், அந்த கஜலட்சுமி, அப்படிலாம் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே உள்ள அப்படியே வாயில் அப்படியே அப்படி அப்படியே வாயில் பருகிக்குவோம்ல, அள்ளி வாயில் நம்ம ஊற்றிக்குவோம்ல, ஒரு தேன் எடுத்து நம்ம போல் வாயில் ஊற்றுவோம். அது மாதிரி நான் அந்த அந்த இறைத்தன்மையை நான் ஆன்மீகத்தின் ஆரம்ப கட்டத்துலேயும் அந்த அந்த முழுமை பெறாத தன்மையில் அப்படி இருந்துச்சு. அப்படி தான் ஒரு கோயிலுக்கு போனோன்னா அப்படியே பக்தி பரமாக அதுக்குள்ளே போய் புகுந்து அது விஷயம் இருக்கும். இப்போ எப்படின்னா எப்படி இதுனா, நானும் அது ஒன்றும் மாதிரி தாங்க தெரியுது. கோயிலில் பார்க்கும்போது ஒரு 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 வேடிக்கை பார்க்குற மாதிரி, ஒரு மரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது மாதிரி தான் எனக்கு இருக்குது. நான் வந்து இது ஏன் இப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டால், எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிறதும் நானும் ஒன்றுங்கும் போது நான் எப்படி அதை ஆர்ப்பரித்து பார்க்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? எனக்கு எனக்கு இது சொல்லும்போது கூட எனக்கு இந்த உணர்வே ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. என்ன கேட்டிங்கன்னா, அந்த முருகனாக இருக்கட்டும், அங்கே அங்கே இங்கே இங்கே முந்தியெல்லாம் முருகனா நான் அதில் போய் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கும் போய் நான் கேட்கும்போது செய்யும் போதெல்லாம் இன்றைக்கி எனக்கு சில 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 கோரிக்கைகள் சில கொஞ்சம் இருக்கும்ல. எனக்கு எனக்கு இன்றைக்கும் நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, முழுமை அடையலை. ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஆனால் தெளிவு வந்திருக்கு, புரிதல் வந்திருக்கு, அனுபவம் கொடுத்து மாற்றம் தானே. நான் இன்னைக்கு நான் இந்த உடல் விட்டு போகிற வரைக்கும் எனக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அதை நான் எப்படி வந்து இது பண்ணுறேங்க தான் பொறுத்து. நான் ஞானமே அடைஞ்சிட்டேன், நான் தன்னை உணர்ந்துட்டேன் கூட எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு உணவு போகாதா, அந்த உணவு தன்மையில் மாற்றம் வருது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு எந்த உணவு சிக்கலை இது அதுன்னு பெருசாக பண்ணல. எது பிடிக்குதோ பிடிக்கலையா, ஒன்றுமே கிடைக்கலனா பரவாயில்ல, ஆனந்தமாக அறுசுவை கிடைக்குதா பரவாயில்ல, விருந்தே கொடுக்குறாங்களா பரவாயில்ல, எதுனாலும் எடுத்துக்க முடியுது. அதே மாதிரி வந்து என்னென்னா, இந்த இது வந்து யாருக்காண்டியும் வாழ முடியல. எனக்கு என்ன தோணுதோ அது. திடீர்னு நான் வந்து பயங்கரமாக நான் ஒரு இந்த இந்த பிக்சரில் இருக்க மாதிரி நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருந்துக்கிறேன். இந்த அலங்காரம் பண்ணி நான் வெளியில் போகிறேன். ஒன்றுமே இல்லாமல் நான் வெளியில் போய்க்கிறேன். ரெண்டுமே வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் இருக்க முடியுது. ஸோ வந்து என்னென்னா, ஒரு அமைதி, ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதி இருக்குது. அவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப குற்றங்கள்லாம் கண்டுபிடிச்சாலும் அதை பெருசு பண்ணி அதை விரித்து அதை வந்து எழுதலை. எனக்குள்ள ஒரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சொல்லும் தீப்பந்தமாக வெளிச்சம் காட்டுது. அது என்ன நான் நினச்ச முந்தி எனக்கு சுட்டரிக்கும். இப்போ வந்து அது எனக்கு வெளிச்சம் காட்டுது. வெளிச்சம் காட்டும் போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த தீ இனிமையாக இருக்குது. அந்த தீ வந்து தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, இந்த மாதிரி ஆகுது. இப்போது இதில் இன்னும் கோட்பாடாக நான் சொல்ல வந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் எந்த குருவிலையும் நான் சிக்கிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை எனக்கு விட்டக்கரை தொட்டக்கரையாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா நான் செஞ்சேன்னு சொல்லலை, அதுவா. நான் பயிற்சி காலத்துலலாம் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சொல்லப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எதை வேணால் விடுங்க, பயிற்சி கட்டுறோம், பைசா கட்டி கிளாஸ்க்கு போகிறோம். அந்த சொல்லித்தந்த குரு ஆசிரியர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எதை விட்டாலும் பரவாயில்ல, எனக்கு காணிக்கையாக செய்கிறது இந்த பயிற்சியை மட்டும் விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ வந்து என்னென்னா பயிற்சியை மட்டும் விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நான் உடனே நம்ம பயிற்சியை மட்டும் விட்டுறவே கூடாது, நம்ம வந்து தொடர்ந்து இதை மட்டும் தான் வச்சுக்கணும். அவங்க சொல்லிட்டாங்கல்ல, உணர்ந்து புரியுதா? அறிவாக சொல்லா புரிஞ்சிச்சு. ஆனால் உள்ளே இருக்கிறது ஒன்று பார்த்தீங்களா, அது வந்து ஓஹோ அப்படிங்கிற மாதிரி விட்டுருச்சு. ஆனால் நான் வந்து இந்த பேங்கிற தன்மைக்கு நான் வந்து என்னை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லுதில்ல, அதோடையும் நான் ஒன்றும் பண்ண முடியல. இந்த பயிற்சியை பண்ணி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் பண்ண முடியல. நான் நடுவில் நின்றுட்டு அப்படியே 2 பக்கம் தத்தளித்து தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் சரி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்தில் கொண்டு போய் நிற்கிது. இப்போ நினைக்கிறேன், என்ன இதையும் பண்ணணுமா அதையும் பண்ணணுமா? இப்போ சொல்லுவாங்கள்ல, ஆயுர்வேத மருந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அலோபதி என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதையும் கண்டினியூ பண்ணுங்கள், அதை கடைசியில் ஒரு நாள் விட்டுருங்கிற மாதிரி அந்த பயிற்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை விட்டுறாதீங்க, அப்படி கொஞ்சமாக விடுங்க, அப்புறம் இது வந்து ஸ்ட்ராங்கானே அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே. இதே மாதிரி தான் போக்கும் வரவும் இப்படியே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ஒரு கடவுள் அருளால் எனக்கு என்னென்னா, இந்த போக்கும் எனக்கு வந்து நன்மையாக போயிடுச்சு, வரவும் நன்மையாக போயிடுச்சு. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, 2ம் பேலன்ஸ் ஆகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள தன்மை சரியாயிடுச்சு. அப்போ நான் அந்த குண்டலினி சக்தி இப்போ இருக்க ஒரு விழிப்புணர்வு அப்போ இருந்ததுன்னா, நான் ரொம்ப காரியத்தில் சிக்கியிருப்பேன். ரொம்ப இருக்கும். நான் வந்து ரொம்ப யோசிக்கிறதே இல்லை. குண்டலினி சக்தியா, இதுதான் குண்டலினி சக்தியாமா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. குண்டலினி சக்தியில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கா, அந்த 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 வியப்புலேயும் அந்த காரியத்துலேயும் அந்த ஆச்சரியத்துலேயும் நான் வந்து உள்ளக்குள்ளே போகலங்கிறோட எனக்கு தெரியப்படுத்தலை. அதுதான் உண்மை. இப்போ தெரியப்படுத்தும் போது அது இயல்பாயிடுச்சு. அது அப்படியான்னு வருது.
அப்போ நான் அந்த அந்த அரை குறையோட அந்த அந்த தன்மையில் இருக்கும்போது நான் அதை பார்த்தோன்னே ஆஹான்னு இருக்கும். எல்லாரும் என்னை சொல்லும்போது என்னென்னா, அந்த 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 சக்தியால் ஒரு 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 குறி சொல்கிறது, ஒரு வாக்கு சொல்கிறது, ஜோதிடம் சொல்கிறது, அதுக்கப்புறம் என்னென்னா அந்த உங்களுக்கு இதான் நடக்கும்னு சொல்லி சொல்கிறது, இந்த மாதிரி ஆயிருக்கும். அதே மாதிரி கோயிலில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே நான் பக்தியில் உள்ளேருந்து ஒரு காவி உடைய பார்த்தீங்கன்னா அதோடய போயிருப்பேன், அதோடய மறைஞ்சு அதோடய சின்ன பின்னமாய் காணாமல் போயிருப்பேன். ஆனால் எனக்குள்ளே என்ன தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எப்படி ஸ்பீடாக போய் டப்புன்னு கீழே விழுறதுக்கு பதிலாக என்னென்னா, நான் அவ்வளோ ஓடினா கூட யாரோ என் கையை பிடிச்சி 2 பக்கம் இழுத்து மெதுவாக நட, இப்போ நீ நடக்கிற புரியுதா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஓடு. இப்போ அதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, தவழ்கிற நடக்கிற இந்த பருவங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த இந்த முத்த பருவம், தாலா, இந்த குழந்தையோட பருவம் சொல்லுவான்ல, என்ன சொல்கிறது, அம்புலி, அந்த மாதிரி ஒரு 12 13 பருவங்கள் இருக்குது. அந்த 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 அது அந்த பருவங்கள் மாதிரி என்னை ஆன்மீகத்தில் கொண்டு போனாங்க. மனித பிறவியில் மட்டும் இல்லை, அதில் தான். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இதில் என்ன இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நான் என்னென்னா அந்த சக்தி ஏறிச்சு. இப்போது அது எப்படின்னா, அது என்னென்னா அந்த குண்டலி சக்தியில் ஆகும்போது என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பரவசம், ஒரு போதை, ஒரு 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 ஆனந்தம், அது செருக்கு. அது அது என்னென்னா எனக்கு வந்திருக்கு, எனக்கு கிடச்சிருச்சு, நான் இதில் பெரிய ஆள், புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா எல்லோரும் நம்மளை பார்க்குறது, பெருமைப்படுத்துறது, நம்மளை போதிக்கிறது, நம்மளை ஆராதிக்கிறது, இதுக்குள்ளே நம்ம சிக்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது எனக்கு சிக்கிறதுக்கும் அது எனக்கு என்னோடய பார்வையில் தெரியுது. ஆனால் அந்த சிக்காமல் என்னை அப்படியே இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். புரியுதா? நிறைய பேர் இங்கே இப்போ வெளியே பார்க்கும்போது சிக்கிட்டாங்க. ஓ, நம்ம அந்த இடத்துல நம்மளை இழுத்துட்டாங்கல்ல அப்படின்னு எனக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அதே மாதிரி சில நண்பர்கள்லாம் வெறித்தனமாக நம்மக்கிட்ட வந்தாங்க. சில எதிரிகள்லாம் என்னென்னா என் என்னோட எந்த முயற்சி இல்லாமல் வெளியே போயிட்டாங்க. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, என்னை ப்ரொடெக்ட் பண்ணது என்னது, என்னை கூட்டிகிட்டு போனது என்னது, அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திரும்பவும் சொல்கிறேன், நான் அப்படியே இருந்துக்கிட்டேன். என்ன வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் நடக்கட்டும், நான் எனக்கு ராஜாவாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டேன். அதுவே என்னை இந்த இந்த நிலைக்கு கூட்டு வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் நான் கூட அவங்க சொல்ல அப்படின்னு தேவையானு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னை உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது செயல்படுத்த விடலை. அதுதான் சத்தியமான உண்மை. நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது கூட இது கூட நான் பேசுவேனான்னு தெரியாது. இதைத்தான் எனக்கு 5 வருஷம் முன்னாடி சொல்லிகிட்டு இருக்காங்களே. நான் 2020லேயே நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் ஒரு வீடியோ கூட போடல. எல்லாம் சொல்கிறாங்களே, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எப்போ போட்டேன்னா, 2026 என்னோடய எக்ஸாம் நான் ஓவர் பண்ணுறேன். ஜனவரி 11 எனக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு எக்ஸாமில். அப்போ நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. இதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ அட்டன் பண்ணி, கவுன்சிலிங்கில் தான் போயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி ப்ரிலிம்ஸ்லேயே போயிடுச்சு வாழ்க்கையில். அப்போ தான் முடிவு பண்ணேன், நம்ம அடிப்படைக்கு நம்ம தகுதி இல்லை, ஓகே நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, இனி நம்ம இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தான், என்னை நீ வச்சுருந்த, ஓகே நான் இருந்தேன், என்னை தூக்கி எறிஞ்சோன்னே நான் என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகல, இது இல்லை போலன்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன் அந்த படிப்புலேருந்து. அப்போ அது ஒரு போதையாக இருந்துச்சு. அந்த 12 ஆண்டுகள் அது ஒரு போதை. அந்த 12 ஆண்டுகளில் நான் கல்வியையும் ஆன்மீகத்தையும் 2 கண்ணு மாதிரி அப்படியே 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணியே போயிட்டேன். இதில் சேம் டைமில் நான் குடும்பத்தையும் ஒரு வகையில் என்னை அதுவாக கலந்துக்கிச்சு. இந்த 3 ஒரு முக்கோணம் மாதிரி, ஒரு குடும்பம், ஒரு கல்வி, ஒரு ஆன்மீகம், இந்த இதுக்குள்ளே போய் அந்த நடுவில் அந்த உறவுகள், சொசைட்டி, நான், எனக்குள்ள ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அப்படியே அழகாக மிக்ஸ் ஆகி அழகாக ஒரு முக்கோணமாக ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான், நான் கடந்து வந்த பாதையை திரும்ப நினச்சி பார்க்கும்போது தான், ஓ இப்படிலாம் என்னை கொண்டு வந்துட்டீங்களா, இதெல்லாம் என்னை கரையேற்றிருக்கீங்களா, இங்கெல்லாம் என்னை தேத்திருக்கீங்க, இங்கெல்லாம் என்னை விட்டுரு, நான் எப்போல்லாம் என்னை விட்டுட்ட, என்னை கை விட்டுருச்சு, என்னை கண்டுக்கலை அப்படின்னு அழுதுருக்கேனோ. ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது தான், நீ விடலை, என்னை அழ விடலை, என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க, என்னை காப்பாற்றிருக்க, எனக்கு சோகம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் ஒப்பாரி வச்சு குப்பாடு போட்டு கதறி கண்ணா பின்னான்னு அழும்போதெல்லாம், இப்போ பார்க்கும்போதெல்லாம் என்னென்னு அதெல்லாம் என்னை தேத்துறதுக்கு, என்னை வழிநடத்துறதுக்கு இது பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இப்போ புரியுது, அப்போ புரியல. சரியா? அப்போ என்னென்னா, இந்த கல்வி ஒரு பக்கம், எனக்கு நான் நினச்சேன், ஒரு 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 ஏன் ஜாப் அப்படின்னு நினச்சேன்னா, ஒரு தகுதி இருந்தால் மட்டும்தான் நான் வெளியில் செல்ல முடியும், தகுதி இருந்தால் மட்டும்தான் நான் சொசைட்டி சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு எந்த தகுதி இல்லாமல் நான் என்ன சொல்ல முடியாது, மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. அதனால தான் நான் என்னோட அதிகாரத்தின் பேரில் நான் ஆஃபீஸர் ஆகி நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டேன்.
அது வந்து என்னென்னா ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ விட்டுருச்சு. அது அது நான் விட்டுருச்சுன்னு இல்ல. அது என்ன வந்து தூக்கி போட்டுருச்சு. அதான் உண்மை. அப்போ வந்து என்னென்னா, இப்போ 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 வந்து என்னென்னா, இந்த உலகத்த பார்க்குறது ஒரு பேரின்பமா, ஒரு ஆனந்தமா, ஒரு அமைதியா என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடகலை பின்களை வெடித்து சிதறி அதுக்குள்ளே எனக்கு வந்து புரிதல் வந்து அதுக்குள்ளே நான் சில கடந்து அந்த இதுக்குள்ள மனமற்ற தன்மையில் மனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கா இல்லையான்னு கூட இப்போ எனக்கு சொல்ல தெரில. மூச்சு இருக்கா இல்லையானா மூச்சு இருக்குன்னு தானே சொல்லுவான். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மூச்சு இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செத்து போயிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனால் இல்லைன்னு தான் உண்மை. அதை நான் சொல்லவும் முடியல. ஏன்னா அது அது சில டைமில் இருக்குது, சில டைம் இல்லை. அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? இல்லாத டைமும் இருக்குது, மூச்சே இல்லாத டைமும் இருக்குது, மூச்சு இருக்கிற டைமும் இருக்குது. அதே மாதிரி நான் அந்த தன்மை அதே மாதிரி நான் வந்து இங்கே இருக்கேங்கிற தன்மை இருக்குது, இல்லைங்கிற தன்மை இருக்குது. அந்த தன்மையில் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க இப்போ இருக்கேன்னு சொன்னால் அதை தான் புத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு தோணுது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா டியூவில் நிற்கிறோம். டியூவில் நிற்கும்போது நீங்கள் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி நீங்கள் வந்து இருளையும் ஒளியையும் நீங்கள் போய் பார்த்தாகணும். இருள் இல்லைன்னா உங்களுக்கு வெளிச்சத்தோட அருமை தெரியாது. வெளிச்சம் இல்லைன்னா இருளோட அருமை உங்களுக்கு தெரியாது. அந்த 2 பேத்துக்கும் 2 தேவை. அதான் நம்ம இங்யாங் தத்துவம்னு சொல்கிறோமே, ரைட்? அதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம பார்த்துட்டா கூட இதெல்லாம் அப்பப்போ ஞாபகப்படுத்தினா தானே ஆமல்ல அப்படின்னு வருது. புரியுதா உங்களுக்கு? ரைட். இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நான் வந்து தீவிரமாக நினச்சது என்ன தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழ்க்கையில் இப்படி தான் அப்படி தான் இருந்துச்சு. இப்போல்லாம் என்ன தெரியுமா? உண்மைக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. என்ன வாழ்க்கை என்னது? அந்த உடல் தன்மையில் என்ன சிக்கிக்கிறது? அந்த ஆண் என்ன இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டேன். நான் ஒரு கல்யாணமும் ஆயிடுச்சு. எனக்கு 20 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் 25 வயசில் இப்போ எனக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. அப்போ 25 வருஷத்தில் நான் திரும்பி வந்து உலகத்தை திரும்பி பார்க்கும்போது என்னென்னா, நான் வாழ்ந்த ஒன்றுமே இல்லை. ஒருத்தங்க வேணால் இந்த பெரிய பெரிய ஞானிகள் மாதிரி இந்த கார்க்கை, மைத்ரேயி இந்த மாதிரி பெண்கள் வேணால் என்னமோ வாழ்ந்துருப்பாங்க. ஔவையார் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்திருப்பாங்க. ஆண்டாள்லாம் அப்படியே வந்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னன்னே தெரியாது, எப்படின்னே புரியாது. அந்த சூழ்நிலையில் வந்த ஒரு குடும்பம். அப்போ வந்து ஞானம், தன்னை அறிதல், யோகம், அப்புறம் வந்து அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அந்த குடும்பத்துலேருந்து என்னை எடுத்து மறைக்க வச்சு அதுக்குள்ளேருந்து நான் என்னையே காப்பாற்றி, என்னையே சுத்திகரித்து, என்னையே நான் வந்து மீட்டு எடுத்து கடைசியில் நான் என்னையே அறியும்போது இது நான் இல்லை, நான் தான் பிரம்மம் அப்படின்னு உணர்ந்தும்போது பெப்பேன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் என்னடா இப்படி கொடுத்துட்டீங்க, இப்போ என்ன செய்கிறது? இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? இப்படி தான் இருக்கா? இல்லை நமக்கு தான் பிரம்மையாக இருக்கா? இல்லை நமக்கு புத்தி என்ன பேதலிச்சுன்னு சொல்கிறாங்களே அதே. ஆனால் இந்த சிவவாக்கியர் பாடுறது இதெல்லாம் பாடலாம் படிக்கும்போது கடைசியில் ஒருத்தருமே கண்டுக்காமல் போயிடுவாங்க. எனக்கு என்ன தீவிரமான ஒரு இன்னும் இருந்துச்சுன்னா, நான் வந்து வைராக்கியம் எப்படி மட்டும் வச்சுருந்தேன்னா, இல்லை நீ எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு உன் கூட கொடுத்துடணும், உன் கூட வர வச்சிடணும், உன் கூட வர்றதுக்கு நீ என்ன சினிமா செஞ்சிருந்தேன்னு நினச்சேன். எனக்கு இதை கொடுத்துட்டு அதை வந்து அப்படிலாம் நான் கேட்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்னோட நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட கலந்துடணும், உங்ககிட்ட வந்துடணும், நீ என்னைய வச்சுக்கணும், நான் உன் கூட இருக்கணும். இது மட்டும் தான் திரும்ப திரும்ப இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து என்னென்னா, அதுக்கு நான் எதையும் விட தயாராகவே இல்லை. 2வது ஏன்னா எதை விடணும்னு எனக்கு தெரியல. அப்போ அதனால என்ன பண்ணுச்சுன்னா, இது வந்து இதயத்துலேருந்து கேட்குது, இந்த லூஸுக்கு தெரியல. அப்போ வந்து என்னென்னா, இதுவே நம்மளை வந்து நாம தான் இதை வந்து கடனை ஜெயிச்சு இதை பக்குவப்படுத்தி அப்போ வந்து எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா, இந்த கௌடபாத சித்தர், அதாவது பதஞ்சலியோட 1000 சீடர்களில் ஒருத்தர் கௌடபாதர்னு ஒரு சித்தர் இருக்காங்களே, அவங்களோட ஜீவசமாதியில் போகும்போது எனக்கு அந்த வாசியை உண்மைக்கு ஏற்ற தெரியவே இல்லை. என்னை வந்து கூப்பிட்டு வச்சு அந்த வாசி சொல்லித்தரும்போது உண்மையே சொல்லலாம், அந்த தூக்கி சுவத்தில் எரிஞ்சிட்டாங்க அப்படியே என்னைய. அந்த சுவத்தில் போய் விழுந்தப்போ தான் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து சொல்லுவோம்ல, நம்ம ஆய்க்கையில் நம்ம வந்து நம்ம இதை சொல்லும்போது கூட அந்த உணர்வு அப்படி உள்ள பொங்குதா, அதனால் எனக்கு அந்த வார்த்தை வரல. அப்போ வந்து எரிஞ்சிட்டாங்களா, அப்போ வந்து எனக்கு என்னென்னா, அவ்வளோதான், நம்ம தகுதி இல்லை, நம்ம நாயை விட கேவலம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சேன். எனக்கு நிஜமாகவே வந்து என்னென்னா, சரண்டர், அதுதான் ஃபுல் சரண்டர் போல். அந்த ஃபுல் சரண்டரில் நான் ஏற்றுக்கிட்டேன், நான் ஒன்றும் இல்லை, என்னால் முடியாது, எனக்கு வந்து இவ்வளோ தான் முயற்சி பண்ணேன், எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு அப்படின்னு நான் பியூர் சரண்டர், ஃபுல் சரண்டர் அங்கே தான் நான் உணர்ந்தேன்.
அப்போ தான் அது வந்து திரும்ப வந்து கருணை கொண்டு வா அப்படின்னு சொல்லி திரும்ப தூக்கி வந்து எனக்கு அப்போ தான் அந்த இடகலை பிங்கலை அந்த சுழுமுனை அதெல்லாம் வந்து பிரிச்சறிஞ்சு அந்த இடத்துல கொண்டு போய் உண்மைக்கே சொல்கிறேன், நான் கொண்டு போய் நிறுத்தல, அவங்க தூக்கி டொபக்குன்னு வச்சுட்டாங்க. அவ்வளோதான். புரியுது அவங்களுக்கு? சைக்கிள் ஓட்டும் போது நம்ம வந்து நம்ம சைக்கிள் எப்படி ஓட்டுறோம், நம்மளாக சில பேர் வந்து தானாக ஓட்டி கற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 2 பக்கம் வீல் இருந்ததுன்னா தானாக கற்றுக்குவாங்க. ஆனால் வந்து முதல்ல யாரோ ஒருத்தர் சைக்கிள் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா கற்றுட்டே இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே வருவாங்க. அப்புறம் விட்டுருவாங்கல்ல. அதே மாதிரி கொஞ்சம் வந்து அப்படி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ வந்து சில பேர் வந்து சொல்லிக் கொடுக்காமே வந்துடுறாங்க. அது எப்போ தெரியுமா? அடுத்தடுத்த நிலை வரும்போது பேசிக்காக எனக்கு அதாவது பர்ட்டிகுலராக இதை சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த 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 மாதிரி ஆச்சு. ஏக்கம் வந்து என்னென்னா சேம் டைமில் என்னென்னா என் உடல் திறமையில் என்னால் காமத்தை வந்து கடந்து போகவே முடியல. ரைட் நாவும் நான் கடந்திருப்பேனான்னு நான் கடந்த மாதிரி உணர்வு தான் இருக்குது, அனுபவம் வரல. புரியுது அவங்களுக்கு? புரிதல் வந்திருக்கு. நான் காமத்தை கடந்துட்டேன்னு சொல்லி பொய் சொல்ல விரும்பவே இல்லை. ஆனால் நான் வந்து அதை சாட்சியாக பார்த்துருக்கேன். அது எனக்கு வந்து என்னென்னா இதுதான் புரிய வச்சுருக்கு. ஆனால் அதில் நான் காலில் மாட்டின ஒரு சகதியில் இருக்கும்ல, அது என்னது, புதை குழியில் மாட்டின மாதிரி தான் இருக்குது. நான் 2 கையும் மேலே தூக்கியிருக்கேன். ஆனால் என்னென்னா நீயே நட, நீயே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை என்னால் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தேன், எனக்கு தப்பு எல்லாமே தெரியுது, நீங்கள் விட வச்சாலும் ஒழிய என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நான்வெஜ் சாப்பிடலாமா வேணாமாங்கிறது, காமம் விட்டுலாமா வேணாமாங்கிறது, ஆண் திறமையில் பெண் திறமையாக இருக்குமான்ங்கிறது, இந்த மாதிரிலாம் டியூலில் இருந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒன்னஸ் இதை பிரம்மம் காமிச்சிட்டு அதுலேருந்து பிடுங்கி திரும்ப பழைய இடத்துலேயே தூக்கி சொருகி விட்டுறாங்க. அதுதான் இங்கே விஷயம். அப்போ அங்கே பார்த்தாச்சா என்னென்னா அங்கே ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, நீ அங்கே போகணும்ல, அப்போ இங்கே இருக்கலாம் இதெல்லாம் கலைக்கணும்ல, இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் உடைக்கணும்ல, இங்கே அறியாமையை கலைக்கணும்ல, இதெல்லாம் கலைஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ அதனால தான் அதையும் பேச முடியுது, இங்கேயும் நான் நிற்கிறேன்னு சொல்ல முடியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானம் அடைஞ்சிட்டிங்கன்னா தன்னை உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி மாறணும். என்ன மாதிரி மாறணும்? காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு நான் வந்து கஞ்சி சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கணுமா? அதுதான் அப்படியா? அதுதான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் திரும்ப புரியுதா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இயல்பாக நடக்கிற விஷயத்த நாம் கொண்டு போய் வந்து வள்ளியாக போய் இழுத்து செஞ்சோம்னா வரவே வராது. உண்மையே சொல்லணும்னா இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். திரும்ப எத்தனை தான் சொல்கிறது, இந்த சிவன்லாம் பக்கத்தில் முருகன்லாம் உட்காந்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அம்பாள் அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படி தான் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் புரியணும். இந்த குண்டலினி சக்தியில் நீங்கள் அனைத்து சக்தியும் நீங்கள் வந்து மேலே ஏற்றி எல்லாம் கொண்டு போனால் கூட நீங்கள் அந்த 6 சக்கரங்கள் தாண்டி 7வது சக்கரங்களுக்குள்ளே உங்களுக்கு வெடித்து அந்த இடகலை பிங்கலையில் சேர்ந்து சுழுமுனையில் வெடித்து ஒரு பிரகாசம் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் என்ன செய்யணும்? 7 மலை ஏறணும், 7 கடல் தாண்டணும். 7 கடல் தாண்ட போய் தான் உள்ளே இருக்க உயிரே உணர முடியுது. புரியுது உங்களுக்கு? இங்கேருந்து பார்த்ததெல்லாம் ஒரு பரவசம், ஒரு போதை, இதெல்லாம் இங்கே இருக்கிறது இந்த மாதிரி சாமியார்கள், இந்த மாதிரி அந்த உண்மைக்கே கோயிலில் பூஜை பண்ணுறவங்க, இது எல்லாமே தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, அந்த தன்மையில் இருக்கவங்க அப்படி பார்த்தா தெரியும், இவ்வளோதான். அப்போ வந்து என்னென்னா நான் வந்து மேலே 7ம் கீழிருந்து மேலும் நடுவில் நம்ம மனிதர்களும் மேலேருந்து 7ம் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் முழுமை அடைகிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போது அந்த இடங்களையும் பிங்களையும் சந்திர சூரியனை இணைச்சி அந்த இதாகி அந்த சிவசக்தி தன்மையில் ஆகி சிவசக்தி தன்மையிலிருந்து நீங்கள் ஒன்றாயிடணும், பிரம்மமாயிடணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இங்கே வந்து இங்கே டியூவில் நிற்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து ஆணாக நிற்கிறாங்க, கொஞ்சம் பேர் பெண்ணாக நிற்கிறாங்க. அதனால தான் ஆத்மா லெவலில் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்து சக்தி நிலையில் இருக்காங்க. 2யும் கலந்துருக்கவங்க வந்து என்னென்னா, இப்போ எனக்கு வந்து எப்படி தெரியுமா 2யும் பார்க்க முடியுது. முதல்ல நான் எப்படின்னா இந்த ஆன்மா லெவல்லே தான் இருந்தேன். ஆன்மா லெவலில் இருந்தேன், இன்க்ளூடிங் அது மாயம்மா சித்தர் கூட ஆன்மா லெவலில் தான். அதே மாதிரி ஜோதி நிர்வாண சாமிகள் ஆன்மீக லெவலில் தான். அதே மாதிரி வந்து அந்த கோவிலோட பிரம்மாண்டம், அழகு, அந்த ஐஸ்வர்யம், அந்த வளர்ச்சி, அந்த 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 ஜொலிப்பு, அந்த மினுமினுப்பு, அந்த 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 பல்வேறுபட்ட எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு புகழ்ச்சி,
ஆரவாரம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி இதெல்லாம் சந்திரனில் இருக்கும். அந்த சந்திரனும் சூரியனும் கொடுக்கும்போது தான் 2மே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த 2 தன்மையும் இணைக்கும் போது மட்டும்தான் முழுமையே வரும். முழுமை வரும்போது என்ன ஆயிரும்? நாமளே வந்து செவ்வனேன்னு உட்காந்துருவோம். இதுக்கு பேர் தான் சிவம். சரியா உங்களுக்கு? அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவம் ஆகிறோம். அந்த சிவம் ஆகும்போது அன்பே ஆகிறோம். அன்பே ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து மாயிலிருந்து அறிவிலிருந்து கலண்டு போய் பிரம்மங்கிற தன்மையை உணர வைக்க முடியுது. அந்த பிரம்மம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் சக்தியாக இருந்தானே சிவனாக இருந்தானே நீங்கள் வந்து 2யும் கலந்ததுக்கப்புறம் வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த நிலை வரும்போது ஒரு ஆத்ம திருப்தி, ஆத்மாவே உணர்ந்துக்கிறது கஷ்டம், அதில் ஆத்ம திருப்தி வேற, ஆத்மா பலன் வேற. அப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இத்தனை விஷயங்கள் கடந்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டானா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கனவு, இது ஒரு லெசன், இது ஒரு படிக்கிற காலம். நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது என்ன டைம் இருக்குமோ அதே மாதிரி இந்த பூமிக்கு வந்து நான் வந்து ஒரு காலம். இதை போயிட்டு நான் வந்து தத்தக்க ஐயோ இது அப்படி இப்படி அப்படின்னு புலம்புறதுல என்ன பிரயோஜனம் தான் இப்போ தோணுது. புரியுதா உங்களுக்கு? முதல்ல நான் என்னென்னமோ தோணுச்சு, இப்போ இப்படி தோணுது, இன்னும் என்னென்னமோ தோண போதோ தெரில. ஆனால் தெளிவாக புரியுது. அதாவது என்னென்னா, இது என்னுடைய வீடு அல்ல, நான் இது அல்ல, இந்த மனமும் என்னோடது அல்ல அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிச்சு. அனுபவமும் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு நிஜமாகவே கை 2யும் தூக்கிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. என்ன செய்ய போதோ என்ன வைக்கிதோ அதோடு நான் போவேன், அவ்வளோதான். ஒருவேளை யூடியூப் சேனலில் டபால் மூடு, ஒன்றுமே பேசாத, அமைதியாகணும் அமைதியாகணும். இப்போ பேசிகிட்டு இருக்கிறத விட இன்னும் 2 மடங்கு 4 மடங்கு பேசுனா அதுவும் பேசணும். அப்புறம் வந்து என்னென்னா, போதும் நீங்கள் வந்து இந்த கேமே குவிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குவிட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த இந்த என்ன செய்ய சொல்லுதோ என்ன மாதிரி பண்ணுதோ அதுக்கு தான் நான் உடன்படணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. எனக்கெல்லாம் தோணும், ஏன்னா எல்லாரையும் எவ்வளோ நல்லா ஜாலியாக சினிமாவுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படி சும்மா இந்த எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவோம்ல, ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி பஸ்ஸுலேயோ எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு இந்த ஒரு தவிர்க்க முடியாதுக்கெல்லாம் போகும்போது, இவ்வளோ மக்கள் எங்கடாந்து வரீங்க, எங்கடா பணம் இல்லைங்கிறீங்க, எவ்வளோ பேர் அலையில் கஷ்டமாக இருக்குன்றீங்க, இவ்வளோ பேர் இவ்வளோ ட்ராவல், இவ்வளோ இடப்பெயர்ச்சி, இவ்வளோ போக்குவரத்து, இவ்வளோ சாதனங்கள், இவ்வளோ இது அப்பப்பப்பா அப்படின்ட்டுருக்கு. இந்த பேரிரைச்சலுக்குள்ள ஒரு அமைதியா? புரியுதா உங்களுக்கு? இந்த அமைதிக்குள்ளேயும் ஒரு பேரிரைச்சலா? புரியுதா உங்களுக்கு? இந்த 2யுமே உணர முடியுது. அதுதான் இங்கே வந்து ஒரு பியூட்டியான விஷயமா இருக்குது. நம்ம வந்து ஒரு பக்கமே பார்த்துட்டு புலம்புறதுலையோ, ஏன்னா ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கலாம், அது நிறைவே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் முழுமை அடையாமல் முழுமை அடைஞ்ச மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ வந்து என்னென்னா, அவங்க வந்து அந்த பிரபஞ்சம் வந்து முதல்ல வந்து நீ 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 அப்படின்னு என்னை பார்த்து சொல்லுது. ஒரு கட்டத்தில் வந்து நான் சொல்லுது. அப்போ வந்து என்னென்னா, நீயா நானான்னு கேட்கும்போது 2 ஒன்று தான் அப்படின்னு காமிச்சிருது. புரியுதா உங்களுக்கு? இதை வந்து நம்ம பேசுகிறது புரிஞ்சுக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்னாலும் அனுபவத்தில் வர்றதுங்க தான் இங்கே ரொம்ப உத்தமமான செயல். அப்போ வந்து என்னென்னா, இப்போவும் திரும்பவும் இந்த 3 சக்தி, இந்த முதல்ல நீங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகத்தில் இருக்கும்போது ஒரு நிலையில் இருக்கீங்க. அதில் 3ல் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒரு நிலையில் இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒன்று விடுபட்டிருந்தால் ஒரு நிலையில் இருக்கீங்க, 3மே வந்து சமமாக இருந்தால் ஒரு நிலையில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஒன்று காமத்திலே சிக்கிக்கிறது, ஒன்று வந்து இந்த மாந்திரிகம் தந்திரியமில் அந்த 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 மாதிரி சக்தி நிலையில் போகிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு உணவு, ஒரு பணம், அந்த 3 தன்மை உறவு, என்ன சொல்கிறதுனா, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல போகம், நல்ல வந்து என்ன சொல்கிறது ஐஸ்வர்யம், இந்த 3க்குள்ளேயே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகி போயிடுறோமா? அதுக்குள்ளே இது ஃபுல்ஃபில் ஆகி, இது ஒரே சனம் நீங்கள் ஃபுல்ஃபில் 3 ஆகிட்டிங்கன்னா டக்கால்னு அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்ததுக்கு போனோன்னே என்ன ஆகும்? அநாகதத்தில் அன்பு மலர்ந்து உங்களுக்குள்ளே புகுந்து, அப்போ தான் உங்களுக்கு கருணைங்கிற தன்மையை வந்து என்ன சொல்கிறது, பேரின்பம் சிற்றின்பமெல்லாம் பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய தன்மையே அந்த அநாகதத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த அநாகதத்தில் வந்தபோது மட்டும்தான் நீங்கள் காற்றாக உணர முடியுது. காற்றுத்தன்மை இருக்கும்போது தான் எங்கும் நீக்கமர நிறைந்து செய்ய முடியுது. ஏன்னா மித்ததெல்லாம் வந்து என்னென்னா, நீர் நெருப்பு, நீர் நிலம், நெருப்பில் 3ல் இருப்போம். அடுத்து தான் காற்றுக்கு வரும்போது தான் எல்லாமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த காற்றுத்தன்மையில் வரும்போது தான் நம்ம வந்து இந்த சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுறோமா, அது நம்ம கைவசம் ஆகுது, நமக்குள்ளே வந்து ஆட்படுது. முந்தியெல்லாம் வந்து அதோட கண்ட்ரோலில் இருக்கும், இங்கே வந்து லைட்டாக நமக்கெல்லாம் வருது.
விசுத்திக்கு வரும்போது நம்மளோட பேச்சு, நம்மளோட செயல், நம்மளோட செயல் பேச்சு, நம்ம எண்ணம் தான் பேச்சாக மாறுது, பேச்சு தானே செயலாக மாறுது, செயல் தானே வடிவாக மாறுது. அப்போ இது கண்ட்ரோல் ஆகி இதுக்குள்ளே உங்களை வந்து வழிநடத்தி ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து அந்த விசுத்தியில் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 நிறைவு, ஒரு முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் ஆகிய சக்கரத்தில் போகும்போது மட்டும்தான் நீங்கள் யார், நீங்கள் இவ்வளோ என்ன, அப்போ தான் என்னது காட்டி கொடுக்குறாங்க, இந்த பார் பிரம்மம்னு சொல்லி ஒரு காட்டி கொடுக்குறாங்க, காட்டி தான் கொடுக்குறாங்க. அதை வந்து இங்கேருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. இல்லைனா ஒரு தடவை அந்த இடத்துல குமிச்சு வச்சு குதிக்க வச்சு நம்மளை வந்து திரும்ப மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. புரியுதா? அந்த இடம்தான் அந்த ஆண் பெண் இணைய இடமான அந்த சுழுமுனைன்னு சொல்கிறோம். அந்த சுழுமுனையிலேருந்து நீங்கள் உள் சுழுமுனை நோக்கி போகும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து சிவசக்தி ஆகி 2 பேரும் மேலே போய் தான் கடைசியில் அந்த சிவம் அப்படி ஆகுறீங்க. இங்கே சிவனும் சக்தியும் ஆடுறதான் நடனம். அந்த எங்கே அந்த 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 சுழுமுனையில் அந்த 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 3ஆம் கல்லில், அந்த ஞானக்கல்லில் இங்கே ஞானம் மலர்ந்துருது. ஞானம் மலர்ந்துட்டா அதோட அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஞானம் மலர்றது தான் அந்த ஆரம்பம். தன்னை அறிதல் தான் ஆரம்பம். முதல்ல தன்னை அறிஞ்சே ஆகணும், தண்ணி அறிஞ்சே ஆகணும்னு சொல்லிக்கிறது. இந்த சொல்லுவாங்க தெரியுமா, முதல்ல வந்து காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது 5th வரைக்கும் உள்ள ஸ்கூலில் நீங்கள் 6th 7th போனீங்கன்னா பயங்கரமாக ஜாலியாக இருக்கலாம். இங்கே இப்படி படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 6th 7th படிக்கும் போதெல்லாம் 10th 11th 12th போயிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அங்கே என்ஜாய் பண்ணலாம், இங்கே என்ன ஒழுங்காக படிக்கணும்பாங்க. அதுக்கடுத்து 11th 12th போனதுக்கப்புறம் இங்கே படித்து முடிச்சிங்களே, இங்கெல்லாம் ஒழுங்காக படித்து முடிச்சா தான் காலேஜில் போய் சூப்பராக இருக்கலாம்பாங்க. காலேஜில் போயினாலும் நீங்கள் நல்லா படித்து வேலைக்கு போனால் தான் சூப்பராக இருக்காங்க. இப்படியே சூப்பராக கடைசி வரைக்கும் சூப்பராக தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் சூப்பராக இறந்து போன வரைக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே அப்படி அடுத்தடுத்து நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் தன்னை அறிந்தல் போகிறது உங்களுக்கு முக்கியம். அதுதான் எண்டு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அதுதான் பேசிக்னே தெரியும். அப்போ வந்து ஞானம் அடைஞ்சது போயிட்டால் நீங்கள் வந்து எல்லாமே ஞானம் அடைஞ்சிட்டேன்ப்பா, எனக்கு டகால்னு வந்து சூரியன் வந்து போதும்ப்பா நான் நிறுத்திடுமா, நிலா வந்து நீங்கள் 2 பேரும் வாங்க எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஃபுட்டு சாப்பிட்டு போவாங்கன்னா வந்துடுவாங்களா? நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, சரி நவகிரகங்கள்லாம் வந்து எங்கள் ஊரில் மழையே பெய்யல, எனக்கு தான் தெரியும்ல, நான் தான் எண்ணம் அடைஞ்சிருக்கோம்ல, எனக்கு இந்த உள்தன்மையில் தெரியுதில்ல, நான் தீர்க்கமாக தெரியுதில்ல, தரிசனம் தெரியுதில்ல, மாற்று அப்படி செஞ்சிட முடியுமா? செய்ய முடியாது. இயற்கையை நம்ம மாற்ற முடியாது. முதல்ல எப்படி தெரியுமா இருக்கும், முதல்ல வந்து ஒவ்வொரு வருடங்களாக 365 நாளும் நம்ம மெதுவாக நடந்து போயிட்டுருப்போம். எங்கே தன்னை அறிதல் நிகழும்போது, தன்னை அறிதல் நிகழ்ந்து ஞானம் நினைஞ்சோடனே ஒரு நாளைக்கு ஒரு வருஷமாக தெரியும். ஒரு நாள் நம்ம உடம்புக்குள் ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன மாற்றம் நிகழுதோ அதெல்லாம் நிகழ்ந்துடும். அப்போ வந்து என்னென்னா எவ்வளோ சுழற்சி, எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றம், உருமாற்றம். புரியுதா உங்களுக்கு? அந்த உருவமாற்றத்தை தாங்குற அளவுக்கு உடம்பு இருக்கணும்னு தான் இங்கே மெயின் பாயிண்ட்டே வந்து என்ன, காயகல்பம் பண்ணுறது, உடம்பை வந்து சித்தி பண்ணுறது, உடம்பை வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த சக்தியை அந்த இதை உள்வாங்கி கிரகிச்சு அந்த கெப்பாசிட்டி கடத்தணும்ல. புரியுதா? இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மில் உள்ள கரண்ட்டை தூக்கி டபால்னு வீட்டுக்கு கொடுத்துட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த உடம்பை இந்த இதை வந்து பிரபஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொண்டு வந்து கடைசியில் இவ்வளோதான் நீ பிரம்மாண்டம் நமக்குள்ளேருந்தே காமிச்சு அந்த பிரம்மாண்டமே நம்மளை வந்து மீட்டெடுத்து நம்மளை வைக்கிது. புரியுதா உங்களுக்கு? அப்போ உடனே அது இதோ அப்படின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நம்மளை வச்சு அது வேலை பண்ணுது. நம்மளாக இருந்து இப்போ நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்கு அத்தனை உறவு, மாமா சித்தி அத்தை மாமா மாமனார் மாமியாருங்கிற ஒரே ஒரு மனிதர் இத்தனை கேரக்டர் பண்ணுறீங்களே, அதே மாதிரி அந்த பிரம்மம், நீங்கள் ஃபோனு, மரம் செடி கொடி பூமி, இதே மாதிரி பல பூமி, இது மாதிரி எல்லாமே சேர்ந்து அதுவே பண்ணிக்குது. அந்த மாதிரி இருக்குது. அது ஒன்று தான். அதுக்கு கணேஸ்வரியும் ஒன்று தான், இந்த பொம்மையும் ஒன்று தான், இந்த ஃபோனும் ஒன்று தான், எதிர்க்கு இருக்கிறீங்க சந்திரனோ சூரியனோ ராஜாவோ இப்படி சொல்லிட்டேனோ, இந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே அதுக்கு ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ புரியுதா? அப்போ ஒன்னஸ்க்கு வந்துட்டோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும்னா வந்த நோக்கம் தெரியவில்லை, வந்த வேலை தெரியலன்னா நொந்த வேலையை தான் செய்யணும். அப்படி தானே? அப்போ வந்த வேலையை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆனந்தம், என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு ஏகாந்தம், என்ன ஒரு பேரின்பம், இதெல்லாம் வாழ்ந்து போகலாம் தானே. வாழ்க்கைன்னா என்னது? வாழ்கிறது தான். அது நம்மளை கொண்டாடத்தான் விட்டுருக்கு. நம்ம இங்கே வந்து ஐயோ கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துக்கிறதோ, இல்லை வந்து இப்போ வந்து இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துச்சுன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. கொண்டாடுறது திரும்ப. அப்போ அந்த கொண்டாடுறதுங்கிற பக்கத்தில் தான் ஆரம்பத்திலே கொண்டாடிடுறோம். அந்த ஆரம்பத்தில் கொண்டாடுற போது அது வந்து பாதி, இப்போ கொண்டாடுறது வந்து முழுமையான கொண்டாட்டம். சரிதா உங்களுக்கு? அப்போ அந்த முழுமையான கொண்டாட்டத்தில் வரும்போது தான் நிறைவு வரும், அமைதி வரும், பேரின்பம் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுலேருந்து இதெல்லாம் நம்ம வந்து மீட்டெடுத்து போகிறது எதுக்கு அப்படின்னா, திரும்ப தன்னை உணர்ந்து நான் யாருங்கிறத அறிஞ்சு பிரம்மமாகி
ஆயிடணும். நான் நினச்சேன் இதெல்லாம் எதுக்கு வேலை, இதெல்லாம் என்னடா இது ஒரு வேலைன்னா, இங்கே வந்து லெசன் கற்றுட்டு வந்துட்டு இந்த சிலபஸ் வந்து ஆ ஊன்னு சொல்கிறோம். கனவு வச்சுக்கிட்டு இப்போ நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இந்த இந்த ஃபோன் பேசுகிறது, இந்த செய்கிறது, நீங்கள் புரிஞ்சுக்கிறது எல்லாமே கனவு. இடைவேளைக்கு பிறகு திரைப்படம் தொடரும் அப்படிங்கிறது தான் இந்த சீனுக்குள்ளே தான் இப்போ நிற்கிறோம். இன்னும் இதையே நம்ம ஒரிஜினல் படம் நினச்சிட்டோம், ஒரிஜினல் கதையை நினச்சிட்டோம், ஒரிஜினல் சினிமா நினச்சிட்டோம். இன்னும் இந்த 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 அந்த விளம்பரத்துக்கு இந்த சினிமா தேட்டரில் போய் உட்காந்தோடனே பயங்கரமாக விளம்பரம் போடுவாங்க. அந்த 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 சினிமா நடிகரில் யார் அந்த போன சினிமாவில் யார் நடிச்சிருக்காரோ அவரே ஏதாவது விளம்பரத்தில் நடித்தாருன்னா அதுதான் படம்னு ஆரம்பத்தில் நம்பிடுவோம். திடீர்னு பார்த்தா அப்படியே போயிட்டுருக்கோம். கடைசியில் வந்து இப்போ திரைப்படம் தொடர்கிறது, டைரக்ஷன் இவங்களாம் போடணும். ஓ இப்போ படம் போடலையா இன்னும், இது படம் இல்லையா, இனிமேல் தான் வரப்போதா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி தான் இங்கே இருக்க உட்காந்துருக்கிறதெல்லாம் வச்சுட்டு இது நினச்சிட்ருக்கோம். இதுதான் மொத்தத்திலே கேம்னு சொல்லியாச்சே. அப்போ இதெல்லாம் எதுக்குங்க? ஏன் அழறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் கொண்டாடுறீங்க, ஏன் வந்து இதில் வந்து சிக்கிக்கிறீங்கன்னு தான் அத்தனை பேர் சொல்லிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் வந்து சிக்கிக்கிட்டோம், தெரியாமல் முழித்தோம், ரொம்ப நாள் ஆனோம். அதில் வந்து பாதி பேர் மாண்டு போயிட்டாங்க, திரும்ப திரும்ப வந்தாங்க. நீங்களும் சரின்னு சொல்கிறோம். இப்போ நான் மட்டும் இதே இவ்வளோ பேசுகிறேன்ல, இதே மாதிரி தான் நானும் பல தவறுகள் செஞ்சுருப்பேன், பல தப்புகள் செஞ்சுருப்பேன், பல பிறவிகள் எடுத்திருப்பேன், பல வந்து மாற்றங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பேன். அப்போல்லாம் இதே மாதிரி அடம் பிடிச்சிருப்பேன். ஐயோ உடல் தன்மையில் சிக்கியிருப்பேன், காமத்தில் சிக்கியிருப்பேன், கரை கண்டு வளர்ந்தா உணவு தன்மையில் சிக்கியிருப்பேன், எல்லாம் இப்போ வந்து சிக்கியிருப்பேன்னா கேட்டிங்கன்னா புரிதல் வந்திருக்குல்ல, அந்த 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 அனுபவம் கிடச்சிருக்குல்ல. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் கடந்து வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதில் யாருமே பாக்கி கிடையாது. ஏன்னா ஒன்றே ஒன்று தான் எல்லாமே இருக்குது. அதில் என்ன, அதுதான் அது சுழற்சியில் இருக்குது. அந்த சுழற்சியில் நான் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ஒரு கோழியை வச்சுருக்காங்க. அந்த கோழி வந்து திடீர்னு பார்த்தா இதுக்கு கோழி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேண்டாம் வேறு எதாவது சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? ஒரு பிறவின்னு வச்சுக்கோங்களேன், கல் மண்ணிலேருந்து வச்சுக்கோங்களேன், மனிதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விரிச்சமாய் மரங்களாய் கணங்களாய் கல்லாய் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டார்ல, அந்த ஃப்ளோ சார்ட்டில் நான் என்னத்தையோ வந்து ஒரு சர்க்கிளில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அது நான் தானே. அந்த சர்க்கிளில் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறதும் நான், அந்த சர்க்கிளில் வந்து வெளியில் நின்று பார்க்குறதும் நான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 2 தன்மைகள் இருக்கிறது நம்ம உணர்ந்துக்கிறது தான் இது வந்து உண்மை. அப்போ வந்து என்னென்னா இதில் அது எது வந்து நமக்கு அந்த அதீத ஒரு சுகத்தையும் இன்பத்தையும் கொடுத்து நம்மளை சிக்க வச்சு நம்மளை வந்து மாயைக்குள்ளே மாட்டி விட்டு, பத்தியா வீடு இவ்வளோ பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து நீ பயங்கர ஆள், பத்தியா நீ இவ்வளோ 6 அடியில் இருக்கணும், அப்படியே ஜென்டில்மேனாக இருக்கணும், இங்கே பல லாங்குவேஜ் தெரியணும், பல சொத்துக்கள் வச்சுருக்கணும், பல பெண்கள் இருக்கணும், பல குழந்தைகள் இருக்கணும், அப்படி இப்படி நம்ம காமிச்சோன்னே என்ன ஆயிடுது அப்படின்னா, என்ன ஆயிடுது இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் வந்து சரி இப்போது இப்படி இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் கடந்து வரும்போது என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்து ஒரு ஒரு தன்மை ஆகிறது. மொத்தத்தில் இது எதுக்கு? ஆனந்தமாக வாழ்ந்து போகிறதுக்கு ஒரு வழி. அப்போ நான் இப்போ மற்றவங்களாம் இந்த இந்த கார் வச்சுருக்காங்க, வீடு வச்சுருக்காங்க, சொத்து வச்சுருக்காங்க, பணம் வச்சுருக்காங்க, வேலை வச்சுருக்காங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு சுகம், அத்தனையும் வச்சுருக்கவங்களாம் துன்பம் தான் படுறாங்க. ஏன்? அவன் துன்பம் தான் படுறான். உண்மையே சொல்லணும்னா அவன் வகையில் ஒரு துன்பப்படுறான், ஒன்றுமே இல்லாமல் துன்பப்படுறான்ல, இவன் ஒரு வகையில் துன்பப்படுறான். இந்த 2யும் பேலன்ஸ் பண்ணி சமமாக எடுத்துகிட்டு போய் அந்த சமநிலையில் கொண்டு வந்து நம்ம வந்து இந்த பூமியில் ஆழ்ந்து அமைதியாக ஒரு 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 ஏகாந்தத்தோடு வாழ்ந்து போகிறதுக்கு தான் இந்த இந்த லெசன். இந்த 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 பள்ளிக்கூடம் என்ற பூமி, இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்குது, பல்வேறுபட்ட நிலைகள் இருக்குது, பல்வேறுபட்ட வருட படிப்புகள் இருக்குது, பட்டய படிப்பு இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல. 6 மாத கோர்ஸ் இருக்குது, 2 வருஷ கோர்ஸ் இருக்குது, டாக்டர்னா இத்தனை வருஷ கோர்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி பல்வேறுபட்ட பயிற்சியில் பல்வேறுபட்டது வந்துட்டுருக்காங்க. வருவாங்க போவாங்க, நம்மளும் வருவோம் போவோம். அப்போ வந்து வந்த வேலை என்னன்னு செய்யாமல் நம்ம மற்றவங்க வேலையெல்லாம் கவனித்ததுனால நம்ம வேலை மறந்து போச்சு. அதை ஞாபகப்படுத்தி கொண்டு வரது தான் தனி அறிதல். தனி அறிஞ்சு போய் ஞானம் அடைஞ்சு போனோடனே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா இல்லை, அதுதான் ஆரம்பம். அந்த மலர்ந்து போகிறீங்க இப்போ தான் நீங்களே தெரிஞ்சு. அப்போ நான் மற்ற வேலையில் நான் ஏன் பார்க்க போகிறேன், மற்ற இதை பார்த்து ஏங்க போகிறேன். எனக்குள்ளே வாழ்ந்து எனக்குள்ளே மகிழ்ந்து போய் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கு ஒரு வழியாக இது இருக்கும்.